வணக்கம். உங்க லைஃப்ல எப்போவாச்சும் இப்படி நடந்திருக்கா? நீங்க ஒரு பெரிய இலக்க நோக்கி போயிட்டு இருப்பீங்க. எல்லாம் சரியா போற மாரி தெரியும். ஆனா கடைசி நிமிஷத்துல நம்மள அறியாமையே நாமளே அதை கெடுத்துப்போம். நீங்க தான் உங்களுக்கு பெரிய எதிரி மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன் இப்படி நடக்குது? வாங்க இன்னைக்கு இத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். பிரியானா வீஸ்டோட இந்த ஒரு வரி கேட்க ரொம்ப சிம்பிளா இருக்கலாம். ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய உண்மை ஒளிஞ்சிருக்கு. உங்கள் வழியில் நிற்கும் மழையே நீங்கள்தான். இன்னைக்கு இந்த ஒரு வரியோட முழு அர்த்தத்தையும் நாம புரிஞ்சுக்க போறோம். சரி, நாம தான் நமக்கு மலைனா அதுக்கு என்ன அர்த்தம்? இது உங்கள நீங்களே குறை சொல்லிக்கிறதுக்கு இல்ல. நிஜத்துல இது உங்க கையில எவ்ளோ சக்தி இருக்குன்னு புரிய வைக்கிறதுக்கு. பாருங்க, வெளியில நடக்கிற விஷயங்களையோ மத்தவங்களையோ நம்மால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா நம்மள நாம நிச்சயம் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த ஒரு விஷயத்த சரி பண்ணிட்டா போதும், பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி. வாங்க இது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, முதல்ல இந்த சுயநாசம், அதாவது செல்ஃப் சாபோட்டேஜ்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இது சோம்பேறித்தனமோ இல்ல அறிவில்லாம செய்யறதோ கிடையாது. இது நம்ம மனசுக்குள்ள நடக்கிற ஒரு ஆழமான போராட்டம். அது ஏன் நடக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்னன்னு இப்ப பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, சுயநாசங்கிறது உங்கள வலியிலிருந்து காப்பாத்த உங்க ஆழ்மனம் எடுக்கிற ஒரு தவறான முயற்சி. அதாவது அதோட நோக்கம் நல்லதுதான், உங்கள பாதுகாக்கணும். ஆனா அதோட செயற்பாடு உங்கள வளர விடாம ஒரே இடத்துல கட்டி போடுது. அது ஒரு ஓவர் ப்ரொடக்டிவ் பேரண்ட் மாதிரி. இங்க தான் அசல் போராட்டமே நடக்குது. நம்ம கான்ஷியஸ் மைண்ட், அதாவது உணர்வுபூர்வமான மனசுக்கு வெற்றி வேணும், வளர்ச்சி வேணும், புதுசு புதுசா கத்துக்கணும். ஆனா நம்ம ஆழ் மனசு இருக்கே, அது ஒரு பழைய காலத்து காவலாளி மாதிரி. அதுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் முக்கியம்: பாதுகாப்பு, பழக்கப்பட்ட சூழல், கம்ஃபர்ட். ஒருத்தர் புதுசா தொழில் தொடங்கலான்னு ஆசைப்பட்டா இந்த காவலாளி உடனே ஐயோ வேணாம்பா, அதுல நஷ்டம் வரும், அவமானம் வரும், எதுக்கு இந்த ரிஸ்க்குன்னு பயமுறுத்தி நம்மள பின்வாங்க வச்சிடும். இந்த சுயநாசம் பல முகத்தோட வரும். வேலையை தள்ளி போடுறது, எல்லாத்தையும் 100% பெர்ஃபெக்ட்டா செய்யணும்னு நினைக்கிறது, தேவைக்கு அதிகமா வேலை செய்யறது, மத்தவங்கள சந்தோஷப்படுத்தியே நம்மள நாமளே இழக்கிறது, ஏன் நமக்கு கெடுதல் செய்யற ஒரு ரிலேஷன்ஷிப்லயோ வேலையிலயோ கூட தொடர்ந்து இருக்கிறது. இதெல்லாம் நம்மளோட கேரக்டர் குறைபாடு இல்ல, இதெல்லாம் நமக்குள்ள சில தேவைகள் பூர்த்தி ஆகாம இருக்குன்னு காட்டுற அறிகுறிகள். சரி, இதுக்கு மூல காரணம் என்னன்னு பார்த்தா 3 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, வெற்றி கிடைச்சிட்டா என்ன பண்றதுங்கிற ஒரு விசித்திரமான பயம். ரெண்டாவது, என்னால முடியாது, நான் இதுக்கு தகுதியானவன் இல்லைன்னு நமக்கே நாம போட்டுக்கிற சில தடைகள். மூணாவது, புதுசா எதையாவது முயற்சி பண்றதுல இருக்கிற ஒரு இனம் தெரியாத பயம். இதனால தான் நம்ம மூளை கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு தெரிஞ்ச பாதையிலேயே போக விரும்பும். ஓகே, பிரச்சனைய நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இத சரி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதுக்கான தீர்வு வெளியே எங்கேயும் இல்ல, நமக்குள்ளேயே தான் ஒரு டூல் கிட் இருக்கு. அதை எப்படி சரியா பயன்படுத்துறதுன்னு தான் நாம இப்ப கத்துக்க போறோம். முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க உணர்ச்சிகள் உங்க எதிரி இல்ல, அதுங்க உங்களுக்கு மெசேஜ் சொல்ல வர்ற தூதுவர்கள். நம்ம கார்ல வர வார்னிங் லைட் மாதிரி தான் கோவம், வருத்தம், பயம் எல்லாமே. ஏதோ ஒன்னு சரியில்லை, கவனிக்கணும்னு சொல்லுது. அதோட சண்டை போடாம அது என்ன சொல்ல வருதுன்னு காது கொடுத்து கேட்கணும். நம்ம மனசுக்குள்ள 2 விதமான குரல் கேட்கும். ஒன்னு ஊடுருவும் எண்ணங்கள். அது ஒரு புயல் மாதிரி இருக்கும், ரொம்ப பதட்டமா பயத்தை வச்சு எல்லாத்தையும் மிகைப்படுத்தி பேசும். இன்னொன்னு உள்ளுணர்வு. அது ஒரு அமைதியான நதி மாதிரி இருக்கும், ரொம்ப தெளிவா நிதானமா இருக்கும். பயத்தோட அந்த சத்தமான குரலுக்கும் உங்க உள்ளுணர்வின் அந்த அமைதியான குரலுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பல நேரங்கள்ல நம்ம கடந்த காலம்தான் நம்மள கட்டி போட்டு வச்சிருக்கோம். அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு 3 படிகள் இருக்கு. 1, நான் இதனால தான் தோத்து போனேங்கிற உங்க பழைய கதையை ஏத்துக்கோங்க. 2, அந்த தவறுக்காக உங்களையும் சம்பந்தப்பட்ட மத்தவங்களையும் மனசார மன்னிங்க. 3வது, உங்க அடையாளத்தை அந்த தோல்வியிலிருந்து பிரிச்சு புதுசா வரையறுங்க. நீங்க வேற, உங்க தோல்வி வேற. இந்த மேற்கோள் ரொம்ப பவர்ஃபுல். நம்ம வாழ்க்கையில ரொம்ப மோசமான ஒரு கட்டத்துக்கு வரும்போது எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு தோணும். ஆனா உண்மையில அந்த படுகுழி தான் ஒரு புது வாழ்க்கையை கட்டுறதுக்கான உறுதியான அடித்தளம். அந்த வலி தான் உங்களை ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி தள்ளுற சக்தி வாய்ந்த ஒரு உந்து சக்தி. இப்போ தியரியெல்லாம் போதும், நேரா ஆக்ஷனுக்கு வருவோம். இந்த மலையில ஏறதுக்கான தெளிவான பிராக்டிக்கலான சில வழிகளை பார்க்கலாம். இது வெறும் தத்துவம் இல்ல, நீங்க உடனே உங்க வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய ஒரு செயல் திட்டம். நடந்த ஒரு விஷயத்த நம்ம மாத்த முடியாது, ஆனா அத பத்தி நமக்கே நாம சொல்லிக்கிற கதைய மாத்த முடியும். இங்க பாருங்க, நான் தோத்துட்டேன், நான் ஒரு ஃபெயிலியர்னு சொல்றது ஒரு கதை. அதே சமயத்துல என் முதல் முயற்சி எனக்கு முக்கியமான சில பாடங்களை கத்துக் கொடுத்துச்சுன்னு சொல்றது இன்னொரு கதை. உண்மை ஒண்ணுதான், ஆனா கதை மாறும்போது முடிவும் மாறும். பெரிய மாற்றங்கள் நம்ம ஆழ்மனச பயமுறுத்தும், அதுதான் சுயநாசத்தை தூண்டும்.
ஆனா தினமும் வெறும் 1% மட்டும் உங்களை நீங்க மேம்படுத்திக்கிட்டா போதும். கேட்கறக்கு சின்னதா தெரியுதா? ஆனா ஒரு வருஷத்துல நீங்க 37 மடங்கு வளர்ந்திருப்பீங்க. இதுதான் 1% விதி. இது மாற்றத்தை ரொம்ப சுலபமாக்கி உங்க ஆழ் மனச பயமுறுத்தாம மெதுவா முன்னேற இந்த 1% முன்னேற்றத்துக்கு நாம சின்ன சின்ன பழக்கங்களை உருவாக்கணும். எவ்வளவு சின்னதா இருக்கணும்னா, சிரிப்பு வர அளவுக்கு சின்னதா இருக்கணும். 1 மணி நேரம் படிக்கிறதுக்கு பதிலா ஒரு பக்கம் படிக்கிற மாதிரி. 2வது, அதை ஏற்கனவே நீங்க செய்யற ஒரு பழக்கத்தோட, உதாரணமா காஃபி குடிக்கும்போது ஒரு பக்கம் படிக்கிற மாதிரி நினைச்சுக்கணும். 3வது, உங்க சின்ன முன்னேற்றத்தையும் கொண்டாடி உங்களை நீங்களே பாராட்டிக்கணும். பவுண்டரிஸ், அதாவது எல்லைகள். இந்த வார்த்தையை கேட்டாலே சிலருக்கு அது ஒரு சுயநலமான விஷயம்னு தோணும். ஆனா உண்மை அதுக்கு நேர் எதிர். எல்லைகள் சுயநலமானது இல்ல, அதுதான் உண்மையான சுதந்திரம். இது உங்க எனர்ஜியையும் நேரத்தையும் ஒரு கவசம் மாதிரி பாதுகாத்து உங்க இலக்குகளை நோக்கி உங்களை வழிநடத்தும். அப்போ எல்லைகளை எப்படி உருவாக்குறது? முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்னு தெளிவா முடிவு பண்ணுங்க. அப்புறம் அந்த தேவைகளை ஒரு கவசம் மாதிரி பாதுகாத்துக்கோங்க. மத்தவங்க கிட்ட மன்னிப்பு கேட்காம, குற்ற உணர்ச்சி இல்லாம தெளிவா முடியாதுன்னு சொல்ல கத்துக்கோங்க. சூழல் மாறும்போது உங்க எல்லைகளையும் அதுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கோங்க. இது உங்களை சோர்வடையாம பாதுகாக்கும். சரி, இப்போ உங்க மலையேற்றத்துக்கான எல்லா கருவிகளும் உங்க கையில இருக்கு. பொறுப்பை ஏத்துக்கிறதுல இருந்து சின்ன பழக்கங்களை உருவாக்குறது வர நீங்க இப்போ தயார். உங்க பயணம் இப்போ தொடங்குகிறது. நீங்க ரெடியா? கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு குயிக் ரீகேப். ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள். நம்பர் 1, அந்த மலை நீங்க தான் ஏத்துக்கோங்க. இது குற்ற உணர்ச்சிக்காக இல்ல, உங்க சக்தியை நீங்க உணர்றதுக்காக. 2வது, நீங்க பட்ட கஷ்டங்களை குப்பையா பார்க்காதீங்க, அத உரமா மாத்துங்க. உங்க வலிய உங்க நோக்கமா மாத்துங்க. உங்க போராட்டங்கள் தான் உங்களுக்கான சிறந்த ஆசான்கள். 3வது, ஒரே நாள்ல மலையில ஏறிடணும்னு நினைக்காதீங்க. பெரிய முயற்சிகளை விட சின்ன சின்ன தொடர்ச்சியான செயல்களோட சக்தியை நம்புங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு அடி எடுத்து வச்சா போதும். கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், பர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. முன்னேறினா போதும். இது ஒரு பயணம். ஒரே நாள்ல கிடைக்கிற வெற்றி இல்ல. நீங்க கீழே விழலாம், தப்பு பண்ணலாம், அதெல்லாம் ஓகே. மறுபடியும் எழுந்திருச்சு நடக்கிற வரைக்கும் நீங்க உங்க பயணத்துல தான் இருக்கீங்க. சரி, எல்லாம் கேட்டாச்சு. இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். உங்க பயணத்தோட முதல் அடி, அந்த சின்னஞ்சிறு முதல் அடி என்னவா இருக்க போகுது? சும்மா யோசிக்காதீங்க, அந்த முத படியை இன்னைக்கே எடுத்து வைங்க. Like, share, and subscribe to Connect and Build. I have already done. Did you guys subscribe?